சப்போஸ் தெரியலன்னா நோ போட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கேக்குற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுல? இப்ப ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டின்னு ரெண்டு இருக்கு. டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் எதுக்கு இருக்கு? ஸ்கேலார்ல மேக்னிடியூட் ஃபோர்ஸ் இருக்காதுன்னு சொல்றீங்களா? நோ. அதாவது என்னன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இத தமிழ்ல வந்து என்னன்னு சொல்லுவோம்னா திசையிலி. தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். திசையிலி அளவீடுகள்னு இதை சொல்லுவாங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திசை அளவீடுகள்னு சொல்லுவாங்க. திசையிலி அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்ஷன் இதுக்கு கிடையாது. ஓகேவா? எவ்வளவு வந்து உங்களுக்கு வேகத்துல போகுது அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேகம் இவ்வளவுதான் சொல்லக்குள்ள அந்த வேகத்தை பத்தி பேசக்குள்ள டைரக்ஷனை பத்தி நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டா? அப்ப திசையிலி அளவீடுகள் இதுக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு டைரக்ஷன் தான் கிடையாது தவிர மேக்னிடியூடு உண்டு. வெக்டார் குவான்டிட்டிஸ் திசை அளவீடுகள்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? திசை இதுக்கு இருக்கு. அப்ப இதுக்கு என்னென்ன இருக்கு? டைரக்ஷனும் இருக்கு, மேக்னிடியூடும் இருக்கு. இதுக்கு ஒன்லி ஃபார் மேக்னிடியூட் என்ன கிடையாதுன்னா டைரக்ஷன் கிடையாது. பிகாஸ் ஆஃப் திசையிலி அளவீடுகள்னு இதை சொல்லுவோம். அப்ப நீங்க தமிழ்ல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த வேர்ட்லயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேவா? இத பாத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? புரியுதா இது? இது டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். இத பாருங்க, மெஷர்மெண்ட் அண்ட் யூனிட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ மூணா பிரிக்கிறோம். ஒன்னு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அடிப்படையா இருக்கக்கூடியது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செகண்ட், டைம், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதாவது டைம், இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டாண்டர்ட். அதுல இருந்து வந்து நம்ம கொஞ்சம் இதை வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிக்ஸ்டா யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதை டிரைவ்டு குவான்டிட்டிஸ் சொல்லணும். இது டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி குவான்டிட்டி மூணா பிரிக்கிறேன். ஓகேவா? மூணா பிரிக்கிற சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு. அதாவது ஃபண்டமெண்டல்னா அடிப்படையா இருக்கக்கூடிய அளவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 7 என்ன பண்றேன்னா உங்களுக்கு குவான்டிட்டிஸ வைக்கிறேன். ஓகேவா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் சொல்லலாம். பேசிக்கா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு 7 குவான்டிட்டி சொல்றேன். என்னென்னலாம் சொல்லலாம் பாருங்க. நானே டைம் ஒண்ணு சொல்லிட்டேன், ஃபண்டமெண்டல்ல டைம் சொல்லிட்டேன். அப்புறம் வேற என்னது? லென்த், டைம், லென்த். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், மாஸ், நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட். வேற என்ன இருக்குங்க உங்களுக்கு? இது வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். டைம், லென்த், டெம்பரேச்சர், மாஸ், எலக்ட்ரிக் கரண்ட். வேற என்னென்ன படிச்சிருக்கோம்? கேண்டிலா. உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் இது வந்து வரும். அது வேற இதுல ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்ல வரும். லூமினஸ் இன்டென்சிட்டி ஒன்று வரும். நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்ப இந்த மாதிரி நான் எத்தனையா பிரிக்கிறேன் பாருங்க. 6 இருக்கா 7 இருக்கா உங்களுக்கு? 7 இருக்கு. ஓகேவா? ஃபண்டமெண்டல்ல வந்து உங்களுக்கு ஆர் பேஸ் குவான்டிட்டிஸை நான் 7ஆ பிரிக்கிறேன். ஓகேவா? டைம், லென்த், டெம்பரேச்சர், மாஸ், எலக்ட்ரிக் கரண்ட், அடுத்தது லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா உங்களுக்கு வந்து நான் பிரிக்கிறேன். ஓகேவா?
இத பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து டைம்னா டீன்னு சொல்லுவோம். லென்த்னா வந்து உங்களுக்கு என்ன வரும், அடுத்த டெம்பரேச்சர் என்ன சொல்லுவோம், மாஸ்னா என்ன சொல்லுவோம்னு ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல் ஓவரா சொல்லிடுறேன், ஓகேவா? அப்ப டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேசிக் குவான்டிட்டிஸ் ஒன் ஆர் டூ வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸ்ல பார்த்தா இன்னைக்கு காலைல ஸ்பீடு அந்த ஃபார்முலாவே எடுத்துப்போம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். பார்த்தோமா? இப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்னா எதுல சொல்லுவோம்? கிலோமீட்டர்ல சொல்லுவோமா? டைம் ஹார்ல சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கிலோமீட்டர் பார் ஹார். வெரி குட். கிலோமீட்டர் பார் ஹார்னு நான் இப்ப எழுதுறேன். இப்ப கிலோமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல வரும் பாருங்க, இந்த பேஸ் குவான்டிட்டிஸ்ல லென்த்ல வரும். அதுவே வந்து டைம் பாருங்க, ஹச்ங்கிறது டைம்ல வருது. அப்ப இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல இருந்து எடுத்து ஒரு டிரைவ் பண்ணி ஸ்பீடுக்கு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பேரு டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லணும். ஓகே தானே? இது ரெண்டுத்துலயும் சேராதத சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ்னு சொல்லணும். ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸ்ல வந்து ஜியாமெட்ரியில சர்க்கிள் தனியாவே பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா ஒரு ஆர்க் லென்த் வந்து எடுக்கிறேன். எப்படின்னா ஒரு ரேடியஸ் போடுறேன், அதுல இருந்து ஒரு லென்த் ஆர்க் லென்த் மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்றோம். இங்க ஒரு தீட்டா கிரியேட் ஆகும். இத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த இப்படி இப்படி பிரிக்கிறத வந்து மேக்ஸ்ல வந்து ட்ரிக்னாமெட்ரியில பார்த்திருப்போம். ரேடியன் மெஷர்மெண்ட்ஸ்னு இதை நான் சொல்லுவேன். ஓகேவா? ரேடியன். அப்ப இந்த இடத்த ரேடியன் மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரிக்கிறது ரேடியன் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்படி இப்படி பிரிஞ்சுட்டே வரும். ஒரு 360 டிகிரி ஒரு ஒரு ரேடியனா 360 பிரியும். 360ல ஒரு பார்ட் எடுத்தனா அது எனக்கு 1 ரேடியன்ற மாதிரி சொல்லி கொடுத்தேன். அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க, ரேடியன் மெஷர்மெண்ட்ஸ். அப்ப இதுக்கு உள்ளதுக்கே எனக்கு ரேடியனுக்கு தனியா நான் பார்க்கணும். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரேடியன், ரேடியன் அண்ட் ஸ்டெரேடியன், அதாவது வந்து சர்க்கிள் அண்ட் ஸ்பியருக்கு உள்ளது. ஓகேவா? சர்க்கிள் அண்ட் ஸ்பியருக்கு உள்ளத நான் எடுக்கிறேன். இததான் என்னன்னு சொல்லுவேன்னா, நான் வந்து சாலிட் பிளேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்னன்னா பிளேன் ஆங்கிள்னு இதை சொல்லலாம். பிளேன் ஆங்கிள், இன்னொன்னு வந்து சாலிட். ஓகேவா? ஸ்டெரேடியனுக்கு வந்து சாலிட் ஆங்கிள மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து சும்மா 1 மார்க்லயே கூட உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ரேடியனை எதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க? பிளேன் ஆங்கிள். இதுதான் பிளேன் ஆங்கிள். ஒரு பிளேன்ல நான் போட்டிருக்கேன், அதுக்கு தீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஸ்டெரேடியன் அப்படின்னா சாலிட் ஆங்கிள்னு சொல்லணும். ஓகேவா? பாத்துக்கோங்க இத. இது வந்து என்னத்துக்கு உங்களுக்கு பிளேன் ஆங்கிள்னு இதை சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சாலிட் ஆங்கிள். அப்ப இது பர்டிகுலரா என்ன பண்ணுவோம், சர்க்கிள்க்கு யூஸ் பண்றோம். ஓகே தானே? சர்க்கிள்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம சப்ளிமெண்ட், ஓகேவா, சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இதை முடிச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட்ஸ்னா என்னன்னு பேசிக்கா பார்ப்போம். நோட் பண்ணலன்னா சொல்லிடுங்க, நான் மறுபடியும் வச்சிடுறேன். இப்ப யூனிட்ஸ். யூனிட்ஸ்னா என்னது? இப்பதான் பார்த்தோம். எதுக்கு யூனிட்ஸ் யூஸ் பண்றோம்? பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணோம். பிசிக்கல் குவான்டிட்டி. இதுக்கு யூஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுக்குதான்
என்னது ஒரு யூனிட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. பிசிக்கல் குவான்டிட்டிஸ மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவை என்னன்னு சொல்லலாம்னா நம்ம யூனிட்னு சொல்லலாம். அதாவது ஸ்டாண்டர்டா ஒரு யூனிட் வச்சிருப்பாங்க. இது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குமானா இல்ல. ஒவ்வொரு கண்ட்ரில ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம வந்து ரொமானியர்கள் கூடயே வந்து ரொம்ப பழமையான காலத்துல கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அஹ் நம்ம அவங்க கூட வணிகம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த டைம்ல நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இது எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிஸ்டம். பிரிட்டிஷ் ஆல் ஓவரா பிரிட்டிஷ் அவங்க வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எஃபிஎஸ். ஓகேவா? இதெல்லாம் சும்மா ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஃபுட், எஃப்னா பிங்கிறது பவுண்டு, நெக்ஸ்ட் வந்து எஸ்னா செகண்ட். இப்ப அதேதான் பாருங்க, ஃபுட்ங்கிறது நம்ம எதுல சொல்லுவோம்? பவுண்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராம்ல சொல்லலாமா? ஃபுட்ங்கிறது நீளத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமா? ஓகேவா? செகண்ட்ங்கிறது டைம். அவங்க இது மூணுத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருந்திருக்கு. இத வந்து பெரும்பாலும் பிரிட்டிஷ் அல்லாதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். காசியன் சிஸ்டம். ஓகேவா? சிஜிஎஸ் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்ததை என்ன சிஸ்டம்னு பாத்துக்கோங்க. லாஸ்டா வந்து பெரும்பாலும் எல்லாராலையும் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம்னு சொல்லணும்னா எம்கேஎஸ் சிஸ்டம். மீட்டர், நெக்ஸ்ட் கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட். இப்ப யூஸ் பண்ற மாதிரியே இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ட்ரேட் பண்ணக்குள்ள அவங்க வேல்யூல வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் படி அளவு கொடுப்போம். அப்ப நிறைய வந்து குழப்பம் வந்துச்சு. அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்னு ஒண்ணு வந்துச்சு. ஓகேவா? அப்பதான் எஸ்ஐ சிஸ்டம். இப்படி எல்லாம் இருந்தா சரிப்பட்டு வராது. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு மட்டும் ப்ராப்ளம் கொடுத்தா பரவாயில்ல. ஒரு பெரிய லெவல்லயே வந்து ப்ராப்ளம் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதையே எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க. இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட டேட்டாவெல்லாம் வந்து கலெக்ட் பண்ற அந்த சென்டர் எங்க இருக்கு? அதாவது ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணும் இல்லையா, அந்த சென்டர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்ரீஹரிகோட்டால இருக்கா ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன்? ஓகே. அதுவே நமக்கு டேட்டா கலெக்ஷன் சென்டர் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. அப்ப இங்க இருந்து பாருங்க, நம்ம ஸ்டேட்டே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கா, அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவே பாத்துருங்க, முன்னாடி எல்லாம் பாக்கக்குள்ள அந்த மாதிரி வேற வேற இடத்துல வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரிலேயே என்ன பண்ணாங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டாண்டர்டா இல்லாம. அதனால அவங்களுக்கு வந்து ராக்கெட் லான்ச் பண்ணக்குள்ள ஒரு பெரிய குளறுபடியா ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ யூனிட்ஸ கொண்டு வந்தாங்க.
எஸ்ஐனா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அப்போ இது வந்து எல்லாரும் சேர்ந்து வைக்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அதுல கூடி கலந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜெனிவால. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 1960 கிட்ட என்ன பண்ணாங்க, ஜெனிவாவுல வந்து எல்லாரும் ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்ப அந்த கூட்டத்துலதான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஐ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெனிவால கூடுன அந்த கூட்டத்துக்கு பேர் ஒண்ணு வைக்கணும்ல, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ்னு வைக்கிறாங்க. எதுக்காக வராங்கன்னா, வெயிட் அண்ட் மெஷர்ஸ்க்காக. இந்த வெயிட் அண்ட் மெஷர்ஸ்க்காக தான் வராங்க. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஓகேவா, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்பன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1971. சோ இத பாத்துக்கோங்க, இது சும்மா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து கூடினாங்கன்னா ஜெனிவால. இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1971. அப்போ அப்பையில இருந்துதான் நம்ம என்ன பண்றோம்னா, எஸ்ஐ அப்படிங்கக்கூடிய இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆல் ஓவரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் என்னன்னு பாக்கணும். இப்ப எழுதி போட்டோம்ல, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு ஒண்ணு எழுதி போட்டோம், 7 இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஒண்ணுத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, டைம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, டைம்னா டீ கிடையாது. ஓகேவா, டைரக்டா சொல்ல மாட்டாங்க. இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செகண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா, இதுக்கு சிம்பிள். டைம்னா செகண்ட். லென்த்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, நீளம். மீட்டர்ல நம்ம கணக்கிடுறோமா, அப்ப மீட்டர். டெம்பரேச்சர்னா என்னன்னு சொல்லுவோம், டெம்பரேச்சரை கெல்வின் சொல்லுவோமா, கே. மாஸ், மாஸ் என்னன்னு சொல்லுவோம், வெயிட். வெயிட்னு சொல்லலாமா, கிலோகிராம். அப்ப அப்ப எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, ஆம்பியர்னு சொல்லுவோமா, ஏ. அப்ப லூமினஸ் இன்டென்சிட்டி, லூமினஸ் இன்டென்சிட்டினா என்னன்னு சொல்லுவோம், இது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டினா லைட் எரியுது இல்லையா, அதாவது வந்து ஒரு கேண்டில் எரியிற அந்த லைட் கொடுக்குற அந்த இததான் சொல்லுவாங்க. அப்ப அது கேண்டிலா. ஓகேவா, கேண்டிலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதை என்னன்னு சொல்லலாம், மோல்ல சொல்லுவாங்க. ஓகேவா, மோல். அப்ப பாருங்க, டைம்னா செகண்ட், லென்த்னா மீட்டர், டெம்பரேச்சர்னா கெல்வின், மாஸ்னா கிலோகிராம், எலக்ட்ரிக் கரண்ட்னா ஆம்பியர், லூமினஸ் இன்டென்சிட்டினா கேண்டிலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல். இத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் போட்டுருங்க. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்னொன்னுல என்னென்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபண்டமெண்டல் பேஸ் குவான்டிட்டிஸ் பார்த்தோமா, அதுல ஒன்னொன்னா நான் இப்ப எடுத்து எழுதுறேன். அதுல இருந்து என்னென்னலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைம். ஓகேவா, டைம் பார்த்தோம். டைம்னா என்ன சொன்னோம், செகண்ட். அப்ப 1 செகண்ட பத்தி பேசணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா, cesium 133 ஆட்டம். ஓகேவா, ஆட்டமை பத்தி கெமிஸ்ட்ரியில பார்ப்போம்.
அதுல பாருங்க cesium-133. இதுதான் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த cesium-133 ஆட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர் இருக்கு. அது வழியா நம்ம வந்து கரண்ட்டை பாஸ் பண்றோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து மின்னோட்டம் பாயுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன கிரியேட் ஆகும்னா இப்படி மேல போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கும் ரேடியேஷன்ஸ். அப்ப அது மேல போயிட்டு கீழே வர அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து என்ன ஆகும்னா செகண்ட் சொல்ல முடியாது, ஒரு மைன்யூட்டா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கொஞ்சம் டக்குங்கிற டைம்ல என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த ஒரு ரேடியேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களுக்கு மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வரக்குள்ள. அப்ப அந்த டைம் தான் என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த டைம் கிட்டத்தட்ட டியூரேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம் என்ன ஆட்டம் எடுத்துக்கிறாங்க, cesium-133 ஆட்டம் எடுத்துக்கிறாங்க. அப்ப டைம் செகண்ட்ஸ் வந்து 1 செகண்ட் டியூரேஷன் வந்து இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த மேல போயிட்டு கீழே வரக்குள்ள ஒரு ரேடியேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது இல்லையா அந்த டைம். அப்ப பாத்துக்கோங்க. இததான் சொல்றாங்க 1 செகண்ட். 1 செகண்டோட டியூரேஷன் வந்து எவ்வளவு இருக்கு பாத்துக்கோங்க. இதை நம்ம வந்து தமிழ்ல சொன்னோம்னா உங்களுக்கு நம்மளோட இந்தியன் சிஸ்டம் படி சொன்னோம்னா இங்க ரெண்டு ரெண்டா பிரிச்சு படிப்போம். இல்லைன்னா இதை எப்படி வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி வந்துச்சுன்னா மூணு மூணா பிரிப்பாங்க. சோ இங்க வருது 100, இங்க 1000, இங்க என்னன்னு சொல்லுவீங்க மில்லியன், இது பில்லியன் சொல்லுவோம். ஓகேவா? அப்ப 9 பில்லியன்ல உங்களுக்கு வருது. 1 செகண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுல கொஸ்டின் கேக்குறது என்னன்னா எந்த ஆட்டம். ஓகேவா? உங்களுக்கு cesium-133. இது டைமை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லென்த் பார்த்தோம். கரெக்டா? லென்த்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், மீட்டர்ல சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த மீட்டர் எதுல இருந்து எடுத்திருக்காங்க, லைட் இருக்கு இல்லையா, ஒரு லைட் இயர்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெற்றிடம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா லைட் டிராவல் ஆகக்கூடிய அந்த நேரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் லென்த்னு எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாத்துக்கோங்க 2,99,792. ஓகேவா? இதுல வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு பார்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அதை என்னன்னு சொல்லலாம், மீட்டர்னு சொல்றாங்க. அப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், லைட் வந்து டிராவல் ஆகக்கூடியது. அப்ப லைட் இயர்னா எத்தனைன்னு நம்ம கிளாஸ் வந்து கொஞ்சம் போக போக அப்போ 1 லைட் இயர் ஈக்குவல் டு என்னன்னு பார்ப்போம். 1 லைட் இயர் அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் ஜென்ரலா, இருந்தாலும் 1 லைட் இயர் அதெல்லாம் பாத்துருவோம். ஓகேவா? அப்புறம் 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் எவ்வளோ, அவோகேட்ரோ நம்பர்னா அப்ப என்ன, அப்ப அதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பாத்திரலாம். இப்போதைக்கு நீங்க லென்த்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 2,99,792 பார்ட்ஸ்ல உங்களுக்கு ஒண்ணு. ஓகேவா? லைட் இன் வேக்யூம். வேக்யூம் சர்ஃபேஸ்ல லைட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது ஆஃப் அ செகண்ட். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த். அப்ப டைம் முடிச்சிட்டோம், லென்த் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மாஸ். மாச வந்து கிலோகிராம்ல சொல்லுவோம்னு சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிலோகிராம்ல வந்து பிரச்சனை இருக்கு. கரெக்டா? நம்ம இப்பெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கோம், நிறைய வந்து இப்ப டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா தராசு வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு எடைக்கல் வச்சிருப்போம். கரெக்டா? அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர். ஓகே, இன்டர்நேஷனல் இப்பதான் பார்த்தோம் இல்லையா, கூடுனாங்க ஒரு மீட்டிங்ல வந்து கூடுனாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டம் இருக்கு. இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ்.
எங்க இருக்கு? பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ், பாரிஸ். செவ்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க. பிரான்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். பிரான்ஸ், பாரிஸ். இந்த இடத்துல இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மெஷர் பண்றதுக்கு அவங்களும் ஒரு கல்லு வச்சிருக்காங்க. அதுதான் இங்க முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாட்டினம் இரிடியம் அலாய்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எப்படி இப்ப கல்லு வச்சிருக்கோமோ அந்த மாதிரி பிளாட்டினம் இரிடியம் அலாய். அவங்க இதை வச்சுதான் ஸ்டாண்டர்டா ஒரு யூனிட் கொடுக்குறாங்க நமக்கு. இது வந்து எப்படி ஈக்குவலா இருக்கும்னா, இதோட ஹைட் வந்து ஈக்குவல் டு 1 டயாமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, மெஷர் பண்றாங்க ஆல் ஓவரா இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல மர்ஸ். நீங்க இதுதான் கொஸ்டின் கேட்டா வாய்ப்பு இருக்கு. பிளாட்டினம் இரிடியம் அலாய், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா எதுல சொல்லுவோம்? ஆம்பியர்ல சொல்லுவோம். எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து பேரலல் கண்டக்டர் 2 இருக்கும். கரெக்டா? அதுல வந்து ஒரு வேக்யூம் சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் ஒண்ணு கொடுக்குறோம். அது வழியா போறதுதான் நமக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்லலாம் நம்ம? வேக்யூம்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஒரு லென்த் ஆஃப் இதுல ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இதுல வந்து என்ன கேட்பாங்கன்னா, இது மட்டும் தான் கேட்பாங்க. 2 × 10⁻⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். ஓகேவா? மீட்டர், சாரி மினிட், 1 மினிட்ல எவ்வளவு நியூட்டன்ஸ் போகுதுன்னு பாருங்க. நியூட்டன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸுக்கு தான் நியூட்டன் யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்னா 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். இதை மட்டும் இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. அப்ப பாருங்க, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பாருங்க, டெம்பரேச்சர் இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கா? டெம்பரேச்சருக்கு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. அப்போ டெம்பரேச்சரை எதுல சொல்லுவோம்? கெல்வின்ல சொல்லுவோம். இப்ப வந்து வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட். இப்ப இந்த வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்டோட தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட்னா என்னது? வாட்டரோட 3 ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்கும்? சாலிட், லிக்யூட் அண்ட் வேப்பர். எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் 3 ஸ்டேட்ஸ் இருக்கா? வெரி குட். சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். அப்ப இந்த 3 இதா இருக்கு உங்களுக்கு. 3 ஸ்டேட்ல இருக்கு. அதோட ட்ரிபிள் பாயிண்ட் எல்லாமே வந்து 3 அட் அ டைம்ல வராது. ஆனா சில வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில டெம்பரேச்சர்ல தெர்மோடைனமிக், அதுதான் என்ன சொல்றோம்னா தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். அப்ப இப்ப மட்டும் என்ன பண்ணும்னா 3 கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேட்ல வர மாதிரி இருக்கும். அதுதான் வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட். அதை எவ்வளவு சொல்றாங்கன்னா 273.16. இந்த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. 273.16. இதுல ஒரு பிராக்ஷன் மட்டும் நான் எடுக்கிறேன். இதுல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா அதுதான் 1 கெல்வின்க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்ல இருந்து அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் எடுக்கிறேன். அப்ப அதுதான் உங்களுக்கு கெல்வின். அப்ப கெல்வின்னு கேட்டாங்கன்னா 1/273.16 வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து இதுதான் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்.
அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொன்னேன்? மோல்ல சொல்லுவோம்னு சொன்னேன். கரெக்டா? மோல். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூர் கார்பன். நமக்கு நேச்சரா கிடைக்குது இல்லையா கார்பன்? அந்த கார்பன்னா 12 சொல்லுவோம். நேச்சுரல்ல கிடைக்கக்கூடிய கார்பன் 12. இந்த ஆட்டம்ல நம்ம எவ்வளவு எடுக்கிறோம்னா 0.012 கிலோகிராம் மட்டும் எடுக்கிறோம். அதுல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு அமௌண்ட் எடுக்கிறேன். 0.012 கிலோகிராம் எடுக்கிறேன். இததான் என்ன சொல்றாங்க? இதுதான் மோலுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. அதுல இருந்து இவ்வளவு எடுக்கிறேன், அதுதான் மோலுக்கு ஈக்குவல். இப்ப சொல்லுங்க, இந்த இருக்கு இல்லையா 0.012 எடுத்திருக்கேன். இந்த மோல் கான்செப்ட்லயே எனக்கு இன்னொரு கான்செப்ட் வரும். அது என்னது? 1 mole இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஈக்குவல் டு டேஷ். எதுக்கு ஈக்குவல்? அவோகேட்ரோ என்ன ஞாபகம் இருக்கா? 1 mole இஸ் ஈக்குவல் டு 6.0. வேற என்ன வரும் உங்களுக்கு? 6.023 இன்ட்டு 10⁻23. சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு அவோகேட்ரோ எண்? வெரி குட். 10⁻23 போடுவோம். அவோகேட்ரோ எண்ணு சொல்லுவோம். அப்போ 1 mole வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ அவகேட்ரோ நம்பர்னு கொடுத்து மேட்சப்ஸ்ல மாத்தி மாத்தி கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அவகேட்ரோ என்ன? 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பு தப்பா கொடுத்துருவாங்க. தப்பு தப்பா கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, நீங்க ஆர்டர் வைஸ் கரெக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை பாத்துக்கோங்க. இது அவகேட்ரோ நம்பர்னு சொல்லுவோம். இது 1 mole ஈக்குவல்னு நமக்கு தெரியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இதுல கொஸ்டின் கிடையாது. இந்த கார்பன் பியூர் கார்பன் 12 அதுல இருந்து எவ்வளவு வந்து சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் லாஸ்டா இன்னும் நேம் நமக்கு என்ன இருக்கு? லூமினஸ் இன்டென்சிட்டி. இது என்னத்துல சொல்லுவோம்? கேண்டிலா. சோ இது வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்ப வந்து எதுக்கு ஈக்குவல்? 683ல 1 பார்ட். ஓகேவா? வாட் பர் ஸ்டெரேடியன். இதுக்கு ஈக்குவல். இதை என்ன சொல்லுவோம்னு பாத்துக்கோங்க. ஒரு ரேடியேஷன் வருது. அதை என்னன்னு சொல்றாங்க? மோனோக்ரோமேட்டிக். ஓகேவா? மோனோக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். அதோட ஃப்ரீக்வன்சி 5.4 இன்ட்டு 10⁻14 ஹெட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இன்டென்சிட்டியில இவ்வளவு இருக்குங்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலான்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் இவ்வளவுதான் கேட்பாங்க. இது வந்து பேசிக் யூனிட்ஸ் வச்சு பாக்குறது. இப்ப நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேசிக் யூனிட்ஸ் பார்த்தோமா? இப்ப பிசிக்கல் குவான்டிட்டி. அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி வந்தது? அப்புறம் யூனிட்ஸ் வந்து என்னென்னலாம் சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பிளேன் ஆங்கிள். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட் வந்து
1 ரேடியன் பார்த்தோமா? ஒரு சர்க்கிள்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளேன் ஆங்கிள்னு இதை சொல்லுவோம், இதை வந்து 1 ரேடியன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரேடியன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் என்னன்னு பாக்கணும். பிளேன் ஆங்கிளுக்கு எக்ஸ்பிரஷன் ஆர்க். ஒரு ஆர்க் எடுக்கிறோம் பை ரேடியஸ். அதுக்கு ரேடியன்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியன். அப்ப சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிளுக்கு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா பை இங்க ரேடியஸா, அப்ப இங்க வந்து உங்களுக்கு ரேடியஸ் ஸ்கொயர் இருக்கும். பிகாஸ் ஆஃப் இது சாலிட் ஆங்கிள் எதுக்குன்னு பார்த்தோம், ஸ்டெரேடியன்னு பார்த்தோமா? ஸ்டெரேடியன் எஸ்ஆர்னு போட்டுக்கோங்க. ஸ்டெரேடியன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள், ரேடியன் வந்து சர்க்கிளுக்கும், ஸ்டெரேடியன் வந்து எதுக்கும் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா ஸ்பியருக்கும் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல ரேடியஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் இது மாதிரி ஒண்ணுத்துக்கு பாத்துக்கோங்க, இது ரெண்டுத்துக்கு மட்டும் பாத்துக்கோங்க. மீதி எல்லாம் நீங்களே என்ன பண்ணிடுங்க, பார்த்து நோட் பண்ணிடுங்க. derived quantities and their units னு போட்டீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப டைம், இப்ப ஏரியானா நமக்கு தெரியும் லென்த்தும் பிரெத்தும் மல்டிபிள் பண்றதுன்னு. அப்ப அது லென்த்துக்கும் மீட்டர் தான் எடுப்போம், பிரெத்துக்கும் மீட்டர் தான் எடுப்போம். ஓகேவா? ஹைட் வந்தாலும் ஹைட்டுக்கும் என்னதான் எடுப்போம், மீட்டர் தான் எடுப்போம். இப்ப ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத், ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இப்போ வால்யூம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இந்த ஏரியா இன்ட்டு ஹைட் வரும். கரெக்டா? ஏரியா இன்ட்டு ஹைட் தான் உங்களுக்கு வால்யூம். அப்ப இது ஒரு மீட்டரா, அப்ப மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஹெச் கியூப்னு வரும். சாரி, மீட்டர் கியூப், எம் கியூப்னு வரும். அப்போ வெலாசிட்டி, வெலாசிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வெலாசிட்டிக்கும் என்னன்னு எடுப்போம், மீட்டர் தான் எடுப்போம், பை டைம்னா செகண்ட். ஸோ மேல போக்குல இது எப்படி வரும்னா எம்எஸ் பவர் -1ன்னு போடணும். அதுவே ஆங்குலர் வெலாசிட்டினா அப்ப என்ன எடுப்பீங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எடுப்பேன். ஆங்குலர்ன்ற வார்த்தை வந்துட்டுனாலே என்னன்னு போடுவோம், ரேடியன் போடுவோமா? ரேடியன் பை செகண்ட். அப்ப மீட்டருக்கு பதிலா ரேடியன் போடுவோம். அப்ப இப்படிதான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்து என்ன பண்ணிடுங்க, நோட் பண்ணி வச்சிருங்க. இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்கு என்ன வரும், ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் எது மேல கொடுக்குறோம், மாஸ். ஒரு வெயிட் மேல கொடுக்குறோம், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், எவ்வளவு வேகத்துல கொடுக்குறோம். அப்ப என்ன வரும் பாருங்க, மாஸ்னா என்னது, கிலோகிராம். ஆக்சிலரேஷன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, ஆக்சிலரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டினா என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்ப ஆக்சிலரேஷன்னா என்ன வரும், வெலாசிட்டி. அப்படியே வெலாசிட்டி பை டைம். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் கீழே வருமா? இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எம்எஸ் பவர் -2 கிடைக்கும். அப்ப அந்த அது அப்படியே இங்க போட்டுக்கும், எம்எஸ் பவர் -2. இது அப்படியும் எழுதலாம். ஃபோர்ஸ வந்து ஆர் நியூட்டன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அப்ப எம்எஸ் பவர் -2 கிலோகிராம்னு எழுதலாம், ஆர் நியூட்டன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர். இதுவும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ப்ரெஷர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ப்ரெஷரை பாஸ்கல்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு யூனிட், நார்மல் யூனிட் நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்னு சொல்லணும். ஓகேவா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சிருங்க. பிசிக்கல் குவான்டிட்டி, அதோட எக்ஸ்பிரஷன் அண்ட் யூனிட்ஸ் என்னென்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் இதர் யூனிட்ஸ் போட்டீங்கன்னா கிடைக்கும். அதை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு டைம் ஆர் 2 டைம்ஸ் பார்த்து வச்சிருங்க. ஓகேவா? இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு. என்னென்னலாம் இருக்கு, எனர்ஜி இருக்கு. எனர்ஜியும் இம்பார்ட்டன்ட் தான். எனர்ஜினா என்ன சொல்லுவோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இன்ட்டு டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ்ல கொடுக்குறோம்.
அப்ப என்னது? ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர். அப்ப நியூட்டன் மீட்டர். ஆர் எனர்ஜியை என்னன்னு சொல்லலாம்? ஜூல்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, பிரஷருக்கு பாஸ்கல், எனர்ஜிக்கு ஜூல், அடுத்து ஃபோர்ஸ்க்கு நியூட்டன்னு சொன்னோம். கரெக்டா? அப்ப இது மாதிரி கேட்கறதுலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர். பவருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா யூனிட் இருக்கா? அப்ப அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பவர்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஒர்க்குக்கு எந்த டைம்ல வந்து நம்ம பண்றோம். அப்ப ஒர்க்னா என்னது? அதுவுமே என்னதான் உங்களுக்கு? ஜூல் தான். கரெக்டா? எனர்ஜி வேணும். அப்ப ஜூல் செகண்ட். டைம்னா எஸ், மேல கொண்டு போயிட்டோம்னா -1 வரும். அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்லலாம்? பவர்னா யூனிட்டை வந்து வாட்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டா வந்து ஒரு 3 கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன? ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? அதுவும் இல்லாம இது வந்து எக்ஸ்ட்ரா இது போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் என்ன? நெக்ஸ்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்னு சொல்லி என்ன கொடுத்துருவாங்க உங்களுக்கு? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னா வேல்யூ என்னன்னு சொல்லி மேட்சப்ஸ்ல மாத்தி மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதோட யூனிட்ஸ். அப்ப பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பாத்திரலாமா? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்னா என்னது? நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? மீட்டர். அப்ப மேல கொண்டு வரணும்னா நியூட்டன் மீட்டர் பவர் -1. நெக்ஸ்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா அப்ப என்ன போடுவோம்? எனர்ஜி ஆஃப் photon. Energy of photon by frequency. எனர்ஜினா ஜூல் சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சினா அதுவும் உங்களுக்கு டைம் தான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? செகண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட். ஹீட் எனர்ஜி. ஹீட் வேணும்னா ஹீட் எனர்ஜி பை மாஸ் இன்டு டெம்பரேச்சர். அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஹீட் எனர்ஜினா அதையும் வந்து ஜூல் தான், டிவைடட் பை மாஸ். மாஸ்னா கிலோகிராம், மேல கொண்டு வந்தீங்கன்னா அப்ப பவர்ல -1 போட்டுருணும். டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா கெல்வின். கெல்வின் பவர் -1. இதுவே போல்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்லுவோம்னா எனர்ஜி பை டெம்பரேச்சர். எனர்ஜி பை டெம்பரேச்சர். எனர்ஜினா என்ன சொல்லுவோம்? ஜூல். டெம்பரேச்சர்னா கெல்வின். மேல போனுச்சுன்னா -1. அப்ப இதை மட்டும் பாத்துக்கோங்க. இதெல்லாம் இதுல இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. அப்ப இதெல்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் மெமரி பண்ணிடுங்க. ஓகேவா? இது யூனிட்ஸ் எல்லாம் கூட நம்மளே பாத்துக்கலாம். எது எது என்னென்ன வருது ஓரளவுக்கு பாத்துருங்க போதும். அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இப்பதான் சொன்னேன் இல்லையா, 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு டேஷ். நீங்களே சொல்லுங்க. ஆல்ரெடி ஏன்னா இதை வந்து ஜென்ரலா கிளாஸ் பார்க்கக்குள்ள பார்த்திருக்கோம். எதுக்கு ஈக்குவல்? 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் ஈக்குவல் டு ஞாபகம் இருக்கான்னு பாத்துருங்க. 1 பாயிண்ட் இங்க வந்து 4ல வரணும். அவோகேட்ரோ நம்பர் என்னன்னு பார்த்தோம். அவோகேட்ரோ நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? வெரி குட். 6.23 ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னேன் 6.023 இன்டூ 10 to the power of
23 இங்கேயும் 23 இங்கேயும் 23 நான் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 2 சொல்லி அப்ராக்சிமேட்டா கூட கொடுப்பாங்க. வெரி குட். 10⁻23. அப்ப உங்களுக்கு வந்து இப்படி இங்க வந்து பாருங்க 6ல ஆரம்பிக்குது. ரெண்டாவது 0 போட்டு 23 இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ங்கிறது 1 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 1.4 இது ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி நம்ம என்ன கிளாஸ்ல எடுத்தோம்? 1.496 இன்டு 10⁻11 மீட்டர்னு சொல்லி பார்த்திருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு 9 6 தலையில போட்டிருக்கோம். சோ 9 6 வந்ததுனால 11 ஓகே. அப்ப 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அதை என்னன்னு பாத்துக்கோங்க. 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன மீனிங்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன் இங்க இருக்கு. இங்க நம்மளோட பூமி இருக்கு. இதுல அந்த அதாவது ஆர்பிட்ல தானே சுத்தி வரும். இங்க வந்து ஒரு கோள் இருக்கும். இங்க ஒரு கோள் இருக்கும். தேர்டா நம்மளோடது நம்மளோட எர்த் இருக்கும். அப்ப இங்க இருந்து இந்த கரெக்டா சென்டர்ல இருந்து நம்மளோட சென்டருக்கு அந்த எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இததான் என்னன்னு சொல்லணும்னா 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட வந்து நம்ம கிலோல சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னா அப்ராக்சிமேட்டா 150 மில்லியன் கிலோ இருக்கும். ஓகேவா? 150 மில்லியன் கிலோ மீட்டர் இதுக்கு ஈக்குவல். இத பாத்துக்கோங்க. 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மோல். 1 மோல் ஈக்குவல் டு 1 அவகேட்ரோ நம்பர்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் இயர் இன்னும் பாக்கல. அப்போ 1 லைட் இயர் ஈக்குவல் டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். இங்க பாருங்க, இங்க 6 இங்க 1 இங்க 9ல ஸ்டார்ட் ஆகுது. 9.46 10⁻15 இது ஞாபகம் வச்சுக்கலாம். லைட் இயர் பாருங்க 14 9.46 இன்ட்டு 10⁻15 வருது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு தெரியும். இப்பதான் பாத்துட்டு வந்தோம். லைட் இயர்ங்கிறது வேக்யூம் சர்ஃபேஸ்ல 1 இயருக்கு எவ்வளவு வந்து லைட் டிராவல் ஆகுது அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், லைட் இயர்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது தெரிஞ்சுக்கக்குள்ளேயே நீங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா பார்செக். ஓகேவா? இத பத்தி தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு யூனிட். இதுவும் லென்த் தான். இது எதுக்குள்ள லென்த் யூனிட்னு பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் லென்த். இந்த இப்ப பார்த்தோம் இல்லையா அஸ்ட்ரானமிக் அந்த வானத்துல வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும்ல சில இது நம்மளோட சோலார் சிஸ்டத்தை விட்டு தாண்டி இருக்கும். இந்த சோலார் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு நம்மளோட சோலார் சிஸ்டம் தாண்டி வெளில போய் சில உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும். கரெக்டா வேற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த இதை வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா பார்செக்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து யூனிட் ஆஃப் லென்த் தான். எங்கன்னு பாத்துக்கோங்க, நம்மளோட சோலார் சிஸ்டம் தாண்டி. அப்ப இது என்னன்னு கேட்பாங்க. அப்போ 1 பார்செக் ஈக்குவல் டு எவ்வளவு? 3.1 into 10⁻16 meter or 3.26 லைட் இயர்னு சொல்லணும். இந்த எந்த லைட் இயருக்கு ஈக்குவல்? 1 லைட் இயர் ஈக்குவல் தெரியும். அப்ப 3.26 லைட் இயர்னா இன்ட்டு இந்த நம்பர் போடுவீங்க. அப்ப இதுக்கு ஈக்குவல் இதுன்னு சொல்றாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு அது நார்மலா எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னோம்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அவகேட்ரோ நம்பர், 1 லைட் இயர், 1 பார்செக்னா என்ன, நெக்ஸ்ட் யூனிட்ஸ் எப்படி எப்படி எடுக்கிறோம் அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லைட் இயர்னா 15, 1 பார்செக்னா 16.
10⁻60. அது வந்து எத்தனை லைட் இயருக்கு ஈக்குவல் பாருங்க, 3.26 லைட் இயருக்கு ஈக்குவல். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிசிக்கல் யூனிட்ஸ் பார்த்தோம். லென்த் இல்ல மாஸா இருக்கட்டும், இல்ல டைமா இருக்கட்டும், இன்னும் நிறைய பார்த்தோம். இதுக்கு வந்து பிராக்டிக்கல் யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 ஆம்ஸ்ட்ராங், இதுக்கு என்ன யூனிட் வந்து பிராக்டிக்கல் யூனிட் 10⁻−10 மீட்டர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நானோனா -9 யூஸ் பண்ணுவோம் கரெக்டா? நானோவுக்கு 10⁻−9 மீட்டர் யூஸ் பண்ணிருக்கோமா? 1 ஆம்ஸ்ட்ராங்னா இங்க 10 வரும், நம்ம பார்த்திருக்கோம். நானோ மீட்டர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். 10⁻−7. மைக்ரோனா அப்ப அதுல கொஞ்சம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து மில்லிமீட்டர், கரெக்டா? 1 மில்லிமீட்டர் 10⁻3 மீட்டருக்கு ஈக்குவல். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து அதுவே சென்டிமீட்டர்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன எழுதுவோம்? 10⁻−2 மீட்டர்னு எழுதுவோம். 1 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10⁻, அடுத்த கிலோமீட்டர்னா பெருசாயிடும் இல்லையா மீட்டரோட, அப்ப வந்து 3 உங்களுக்கு 3 தானே உங்களுக்கு வரும். காலையில கூட பார்த்தோம்ல. 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு வரும்? சாரி, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்? 100 வருதா? கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர்னு பார்த்தோமா? அப்ப வந்து பாருங்க, இங்க வந்து 1ன்னு எடுத்தேன்னா இங்க 10 எடுப்பேன், இங்க 100 எடுப்பேன், அப்ப இங்க 1000 வரும்ல உங்களுக்கு. அப்ப 1000 எப்படி எழுதலாம்? 10⁻1 2 3 zeros, so 3ன்னு எழுதலாம், கரெக்டா? ஓகே. அப்ப வந்து பாத்துக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10⁻3ன்னு எழுதலாம். அடுத்தது வந்து 1 டெரா மீட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? டெரா மீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து 10⁻12 மீட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் 1 லைட் இயர் 9.46 into 10⁻15 மீட்டர் ஆர் 15 or 60 அப்ராக்சிமேட்டா. அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1.49 வரும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா 5ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1 பாரசெட் பார்த்தோம். 3.26 into லைட் இயர். லைட் இயர்னா இப்ப என்ன போடுவீங்க? லைட் இயர். அப்புறம் 1 மைல். 1 மைல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? 1.6 கிலோமீட்டர். 1 ஃபெர்மின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 10⁻−15 மீட்டர். இந்த மாதிரி உங்களுக்கு பிராக்டிக்கல் யூனிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இன்னும் என்னென்னலாம் பிராக்டிக்கல் யூனிட்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட், மினிட், ஹார்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயே வந்து நானோ மைக்ரோன்னு இதை யூஸ் பண்ணி பேசிக்கா யூஸ் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப கிராம் வச்சு போடுவாங்க. கிராம்னா என்னென்ன இருக்கு? மைக்ரோ கிராம், மில்லி கிராம். அடுத்து நெக்ஸ்ட் குவிண்டால்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. குவிண்டால்னா என்னது உங்களுக்கு? 1 குவிண்டால் இஸ் ஈக்குவல் டு, இது கேட்பாங்க கொஸ்டின். குவிண்டால் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண யூனிட்ஸ் முன்னாடி. 1 குவிண்டால் இஸ் ஈக்குவல் டு 10⁻, கிலோகிராம்ல உங்களுக்கு எவ்வளவு வரும்? 100. அப்ப ஸ்கொயர் போட்டுப்போம், 10 ஸ்கொயர் கிலோகிராம். ஓகேவா?
இது தெரிஞ்சுக்கோங்க. 1 குவிண்டால் கேட்க வாய்ப்பு இருக்கு. 10 ஸ்கொயர் கிலோகிராம். இதுல நானோ, மைக்ரோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதையும் பாத்துக்கோங்க. அது மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 1 குவிண்டால் இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு வந்து என்ன கேட்பாங்கன்னா, அட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்பாங்க. 1 அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. ஓகே, இதை அப்ப நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். இந்த லிஸ்ட்ல வந்து மேட்சப்ஸ்ல கேட்பாங்க. 1 atomic mass is equal to 1.66 into 10 to the power of minus 27 கிலோகிராம். ஓகேவா? கிலோகிராம்ல சொல்றாங்க பாருங்க. முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம வந்து டைமுக்குன்னு பார்த்தோம், மீட்டர்ல பார்த்திருப்போம், சாரி மினிட்ல பார்த்திருப்போம். இப்ப இங்க பாருங்க, இங்க கிலோகிராம். 1.66 into 10 to the power of minus 27 கிலோகிராம். இது ஞாபகம் வச்சுக்கலாம்ல, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 1 அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. 1 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சூரியன் வந்து ரொம்ப பழசாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதோட டைம் முடிய போகுது அப்படின்னா, அதோட லாஸ்ட் அந்த டைம் லிமிட் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா சந்திரசேகர் லிமிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சாரு. 1 சந்திரசேகர் லிமிட். எதனால அப்படி சொல்றாங்க? ஏன்னா வந்து அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, சூரியன் வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சுன்னா அது என்னவா ஆயிடும்னா, அதாவது சூரியன் வந்து போக 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 பெருசாகிட்டே இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டா? அந்த மாதிரி பெருசாகிக்கிட்டே போகுமா. அப்ப பெருசாகிக்கிட்டே போகக்குள்ள ஒரு டைம் வந்தோன்னா அது வெடிச்சிரும். அப்படி இல்லைன்னா வந்து அது சுருங்கி அதோட லைஃப் டைம் முடிஞ்சு பிளாக் ஹோல் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதை கண்டுபிடிச்சது சந்திரசேகர். அதனால 1 சந்திரசேகர் லிமிட் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்கன்னா, 1.4 டைம்ஸ் வந்து சன்னோட மாஸ்க்கு மல்டிபிள் பண்ற அளவு போயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா 2.8 இன்ட்டு 10 to the power of 30 கிலோகிராம்னு சொல்லணும். இததான் 1 சந்திரசேகர் லிமிட்னு சொல்லுவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது புதுசா இருக்குல்ல, 27 பெருசா இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மீதி பார்த்தது எதுவுமே மைனஸ்ல கிடையாது. கரெக்டா? வெரி குட். மீதி பார்த்தது எல்லாமே பாருங்க எப்படி எப்படி இருக்கு. லைட் இயரும் 15, இது 11ல இருக்கும். பேர்ஸுக்குமே உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா இது மட்டும் பாருங்க -27. அப்ப இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்திரசேகர் லிமிட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம மாஸ் ஆஃப் தி சன், அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா டைம் வைஸ் பார்க்கணும். செகண்ட் வைஸ், டைம் வைஸ். அதுல வந்து உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா எழுதிருவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 நேனோ செகண்ட் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 to the power of -9 செகண்ட்னு எழுதிருவீங்க. நம்ம இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததை வச்சு எழுதிடலாம். அதுவே இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1 டேவ்ல வந்து 24 ஹார்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை செகண்ட், எத்தனை மினிட்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், 24 இன்ட்டு மினிட். மினிட்னா அப்ப எத்தனை மினிட்ஸ் போடுவீங்க? 60 போடுவோமா? அப்ப இத்தனை மினிட்ஸ் வரும். ஓகே. அதுவே செகண்ட்ல கேட்டாங்கன்னா திருப்பி ஒரு 60 போட்டு போட்டுருவீங்க. இதெல்லாம் ஓகே உங்களுக்கு. வீக் கேட்டாங்கன்னா 7 டேஸ். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 1 லூனார் மந்த்னா என்னன்னு கேட்பாங்க. 1 லூனார் மந்த்னா என்ன, 1 சோலார் மந்த்னா என்ன? ஒண்ணும் கிடையாது.
28 days இருக்கு இல்லையா, அததான் லூனார் மந்த்னு சொல்லுவோம். நமக்கு எதுல 24 days இருக்கு, 28 days இருக்கு? நார்மல் இயர், வெரி குட், நார்மல் இயர். ஆனா நான் மந்த் கேக்குறேன். மந்த் வந்து பிப்ரவரி, கரெக்டா? அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? லூனார் மந்த்னு சொல்லுவோம். அதுல 4 weeks இருக்கும். வெரி குட். அப்ப வந்து நீங்க இது என்னன்னு சொல்லலாம்? 4 week இருக்கா? அப்ப இத லூனார் மந்த்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அது போக மீதி வந்து சில டைம் 30 வரலாம், இல்ல 31 வரலாம். இத வந்து சோலார் மந்த்னு சொல்லுவோம். ஓகே தானே? சம்டைம்ஸ் வந்து பிப்ரவரியில கரெக்டா 28 வரும். அதை மட்டும் தான் லூனார்னு சொல்லணும். சம்டைம்ஸ் 29 வரும். 28க்கு பதிலா 29 வந்துருச்சு அப்படின்னா அந்த பிப்ரவரி மந்த் அதையும் சோலார்னு தான் சொல்லுவோம். லூனார்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்ப 28 இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும்தான் அதை லூனார் மந்த்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம 29 நாள் வந்துருச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? உங்களுக்கு சோலார் மந்த்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன் ஷேக்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மெஷர்மெண்ட் தான். 10⁻⁻8 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஓகேவா உங்களுக்கு? இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? வேற எதுவும் பெருசா கிடையாது. அவ்வளவுதான் இதுல. ஒன் டைம் சொல்லட்டுமா? இப்ப வந்து லூனார் மந்த்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னா, 28 days பிப்ரவரியில இருக்குமா? சம்டைம்ஸ் 29 days வரும். அப்ப அந்த வெறும் 28 days வர மந்த் பிப்ரவரியில வரும்ல, அதை மட்டும் என்னன்னு சொல்லலாம்னா லூனார் மந்த்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் 29 days வருதா, அதை தூக்கி சோலார் மந்த்ல போட்டுருங்கிற. ஓகேவா? அப்போதைக்கு என்னது இது வரதுக்கு பதிலா இது வந்துருது. ஓகேவா? அப்ப அப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லணும்? அதை சோலார் மந்த்னு சொல்லிடும். அது போக மீதி இருக்கிற 30, 31, 29 அதெல்லாம் ஃபுல்லாவே வரத சோலார் மந்த்னு தான் சொல்லணும். அடுத்து ஒன் ஷேக்னு ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. இது கேட்டாங்கன்னா, சப்போஸ் கேட்டாங்கன்னா 10⁻⁻8 செகண்ட்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா இப்ப? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏரியா ஈக்குவல் டு மேக்ஸ்ல கூட பார்த்தோம். லென்த் இன்ட்டு பிரெத், எல் இன்ட்டு பின்னு பார்த்திருப்போம். இதுக்கு வந்து என்ன யூனிட் எடுக்க சொன்னா மீட்டர்னு எடுங்க, இதுக்கும் மீட்டரே எடுங்க. சோ மீட்டர் ஸ்கொயர்னு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லும். இது வந்து உங்களுக்கு என்னது? யூனிட்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ், யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுவே வந்து டைமென்ஷன்ல எழுத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த டைமென்ஷன்? டைமென்ஷன் ஃபார்முலா கேட்பாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எது எதுக்கு எது எது யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்ப லென்த் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? எல்லுன்னு யூஸ் பண்ணணும். மாசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எம்னு யூஸ் பண்ணணும். டைம்னா டீன்னு யூஸ் பண்ணணும். எல்எம்டி ஞாபகம் வந்துட்டா? டெம்பரேச்சர் சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா ஒண்ணு கெல்வின்னு யூஸ் பண்ணுவோம், ஆர் டீட்டான்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா ஆம்பியர்னு யூஸ் பண்ணுவோம், ஆர் ஐ. ஓகேவா? ஐன்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்னன்னு யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 எல்எம்டி. இப்ப ஏரியா. ஏரியா பாருங்க. ஏரியாவுக்கு என்ன வந்திருக்கு? எம் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப பாருங்க, மாஸ். வெயிட்டுக்கு அதாவது லென்த் இன்ட்டு பிரெத்னு வந்தாலே எம் ஸ்கொயர். அப்ப எம்னு வந்ததுன்னா என்ன வந்திருக்கு பாருங்க. எம்னு யூஸ் பண்ணிருக்கோமா, இல்ல எம் யூஸ் பண்ணுமா, இல்ல எல் யூஸ் பண்ணுமான்னு பாருங்க. மாஸ் யூஸ் பண்ணிருக்கோமா, இல்ல லென்த் யூஸ் பண்ணிருக்கோமா ஏரியாவுக்கு? இப்ப இந்த ஏரியாவுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் யூஸ் பண்ணிருக்கோம்.
அப்ப லென்த் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? லென்த். அப்ப என்னன்னு இருக்கு பாருங்க, எல் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? எல், டபுள் எல், ரெண்டுத்துக்குமே எல் தான். லென்த்துக்கும் சரி பிரெத்துக்கும் சரி எல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல் ஸ்கொயர். புரியுதான்னு பாத்துருங்க. ஓகே. இப்ப டென்சிட்டி இன்னொன்னு கேக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி. டென்சிட்டினா என்னது? மாஸ் இன்ட்டு வால்யூம். சாரி, மாஸ் பை வால்யூம். அப்ப மாஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் பாருங்க? எம். நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம்னா என்ன எடுத்தோம்? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அப்ப லென்த்துக்கும் எல் தான் யூஸ் பண்ணணும், பிரெத்துக்கும் எல் தான், நெக்ஸ்ட் ஹைட்டுக்கும் எல் தான். அப்ப எல் கியூப் வந்துரும். மேல போச்சு அப்படின்னா எல் கியூப் வரும். மேல போச்சுன்னா அப்ப எம் எல் பவர் -3 யூஸ் பண்ணலாம். இப்ப டென்சிட்டிக்கு இதுதான் ஃபார்முலா. புரியுதான்னு பாத்துருங்க. இத மாதிரி ஒண்ணொண்ணுத்துக்கும் நம்ம பேசிக் யூனிட்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு நீங்களே ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? நம்ம ஏன்னா நிறைய பார்த்திருக்கோம். ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், பவர் இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகே. அப்ப இன்னைக்கு கிளாஸ் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்துட்டோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னென்ன படிக்கணும். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் டைம் கிடைக்கக்குள்ள நம்ம என்ன பார்த்துடலாம், ஸ்கூல் வைஸ் வந்து ஸ்கூல் புக் வைஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பார்த்துருவோம். ஏன்னா வந்து சயின்ஸ் மட்டும் எதுல இருந்து தான் பேசிக்கா கேட்பாங்க, ஸ்கூல் புக்ல இருந்து அதிகமா கேட்க வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா கேட்பாங்க. சோ நம்ம ஸ்கூல் புக்கை தொடாம போவே கூடாது. பேசிக்கா இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மீதிப்படி சயின்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஒரு 1 வீக் வச்சு என்னென்னு மொத்தமா பார்ப்போம்ல, அதுல சயின்ஸ் ரிலேட்டடா எது வருதோ அது மட்டும் போதும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். 3 மணிக்கு கிளாஸ் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. த்ரீ 3 ஓ கிளாக் பார்ப்போம். இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து 4 ஓ கிளாக் கிளாஸ் வைப்பேன். ஓகேவா? 3 or 4 இருக்கும். ஓகே. அனலாஜி. சோ வந்து வந்துருங்க. அனலாஜிக்கு பேஸ் எது உங்களுக்கு? நம்பர் சிஸ்டம், நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ், லெட்டர் சீரிஸ், கோடிங் டிகோடிங் பார்த்தோம்ல, அதோட எக்ஸ்டென்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு அனலாஜி. ஸோ அனலாஜி இது கூட தான் சேரும். இருந்தாலும் அனலாஜி கொஞ்சம் ஈஸி. ஈஸின்னு சொல்ல முடியாது, அதுக்கு நிறைய கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. அதை மட்டும் பார்த்தோம்னா அது கொஞ்சம் நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? அதுபடி நம்ம இன்னைக்கு அனலாஜி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.